கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு யூதர்களிடமும் சீசர்களிடமும், நீங்கள் மனுஷகுமாரனாகிய என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்காமலும் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே உயிரில்லை என்று கூறினார். என்னுடைய சரீரத்தை சாப்பிட்டு என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அந்த பரலோக பாக்கியம் உண்டு. கடைசி நாட்களில் நான் மறுபடியும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக நியாயாதிபதியாக வரும்போது நான் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவனை எழுப்பி பரலோகம் கூட்டிச் செல்வேன் என்று இயேசு சீசர்களிடமும் யூதர்களிடமும் கூறினார். என்னுடைய சரீரம் உண்மையான உணவு, என்னுடைய இரத்தம் உண்மையான பானம். என்னுடைய மாம்சத்தை உண்டு என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனிடத்தில் நான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவானவர் என்னை அனுப்பியிருக்கிறது போலவும் நான் பிதாவினாலேயே இன்று வரையிலும் இனிமையிலும் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை அப்பமாகவும் திராட்சரசமாகவும் எண்ணி அருந்துகிறவன் என்னாலே என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான் என்று இயேசு கூறினார். இயேசு கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே போய் யூதர்களுக்கும் சீசர்களுக்கும் போதகம் பண்ணினார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே. நான் உங்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட மன்னாவைப் போல கிடையாது. ஏனென்றால் வானத்திலிருந்து இறங்கிய அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் மரித்து போனார்கள். ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட ஜீவ அப்பமாகிய என்னை உண்கிறவன் என்றென்றைக்கும் அழியாதபடி பரலோகத்தில் பிழைத்திருப்பான் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். இயேசுடைய சீசர்களில் நிறைய பேர் இந்த போதகத்தை ஜெப ஆலயத்திலே கேட்டு, இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்க முடியும், யார் பின்பற்ற முடியும் என்று கூறினார்கள். என்னுடைய சரீரத்தை அப்பமாகவும் என்னுடைய இரத்தத்தை திராட்சை ரசமாகவும் அருந்தினால் என்னோடு கூட உறவில் இருக்கிறபடியால் நான் அவனை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வேன். அவனுக்குள் உயிர் எந்நாளும் இருக்கும். என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவன் பானம் பண்ணவில்லை என்றால் என்னால் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிச் செல்ல இயலாது. அவன் நரகத்திற்கு சென்று விடுவதால் அவனுக்குள் என் ஜீவன் இல்லை என்று இயேசு சீசர்களிடமும் யூதர்களிடமும் கூறினார். இப்படித்தான் ஒரு வயதான தகப்பனார் இருந்தார். பிள்ளைகள் அவரை அன்போடு விசாரித்து சாப்பாடு கொடுத்து பராமரித்து வந்தனர். கொஞ்ச காலம் கழித்து அவர் படுக்கையில் இருந்தார். அதன் பின்பு அவர் ஆலயத்திற்கு வர இயலவில்லை. அவ்வாறு படுக்கையிலிருந்து கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. பிள்ளைகள் மாறி மாறி ஒவ்வொருவராக வந்து பார்த்து பணிவிடைகளை செய்து கொண்டே இருந்தனர். ஒரு நாள் அந்த இல்லத்திற்கு திருச்சபையின் போதகர் ஜெபிக்க சென்றுள்ளார். அந்த வீட்டாருக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த தகப்பனாரும் மிகவும் சந்தோஷப்பட்டார். போதகர் ஜெபித்தார். ஜெபித்து முடித்ததும் மகள் கூறினார்கள், ஐயா, எங்கள் அப்பா நடக்க முடிந்த காலத்தில் அனுதினமும் ஆலயம் வந்து விடுவார்கள். அப்பொழுது இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்று கொண்டார்கள். அவர்கள் இப்போது நடக்க முடியவில்லை என்பதால் 1 வருட காலமாக அதை பெற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ராப்போஜனம் கொடுப்பீர்களா? இயேசுவின் சரீரத்தை உண்டு அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணினால் எங்கள் அப்பா மரித்த பின்பு பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் கூட்டி சென்று விடுவார் அல்லவா? அந்த பரலோகம் எங்கள் அப்பாவுக்கு வேண்டும் என்று கூறினார்கள். எத்தனை உண்மை என்று பாருங்கள். அப்படியே போதகரும் சென்று கொடுத்தார். அந்த தகப்பனார் அதில் பங்கு பெற்றார்கள். அதன் பின்பு கொஞ்ச நாட்கள் இருந்து மரித்து விட்டார். பிள்ளைகளுக்கும் எங்கள் அப்பா ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் மரித்து இயேசுவோடு பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று கூறி மன நிறைவு பெற்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தை உண்கிறோமா? அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோமா? இல்லாவிட்டால் இது நமக்கு வேண்டாம், இதிலே பங்கு பெற்றால் இன்னும் கொஞ்சம் நேரமாகும் என்று சொல்லி ஆலயத்தில் காணிக்கையை போட்டுவிட்டு என் கடமை முடிந்துவிட்டது என்று சொல்லி ஓடி விடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டால்தான், பங்கு பெற்றால்தான் நமக்கு நித்திய ஜீவனாகிய பரலோகம் உண்டு. அப்படிப்பட்ட அழியாத பொக்கிஷமாகிய ஜீவனை, பரலோகத்தை நாம் பெற்றுக்கொண்டு
ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சரீரத்திலும் உம்முடைய இரத்தத்திலும் பங்கு பெற்று உமக்குள்ளாக வாழ்ந்து அழியாத ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.